இன்னைக்கு தோழர் திருமாவளவன் அவர்களும் தோழர் சண்முகம் அவர்களும் தோழர் வீரபாண்டியன் அவர்களும் தோளில் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசுக்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு. மதிப்பிற்குரிய சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு, அவர் இன்னைக்கு சிஎம் இருக்காருன்னு சொன்னால் இது இவங்களுடைய தோள் அவர்களை விழாமல் தாங்கி தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சரியான சந்தர்ப்பமாக நாம் கருதுகிறோம். மகிழ்ச்சியான விஷயம்னு கேட்டிங்கன்னா, வன்னி தோழர் வன்னியரசு மந்திரி ஆகிட்டார். அவருக்கே ஒரு டவுட் என்னென்னா, எப்படியா நான் மந்திரி ஆகும்? ஏன்னா அவர் ஃபைட்டு, இவர் கள போராளி, இது கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர். எங்கெல்லாம் சமூகத்தில் பிரச்சனை இருக்கோ அங்கே முதல் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்பார். அது கள்ளக்குறிச்சி கலவரமாக இருக்கட்டும், தென்காசி கலவரமாக இருக்கட்டும். நீங்கள் தென்காசியில் கலவரம் ஆக இவர் பார்க்கலாம். இவருக்கு மினிஸ்டர், இவரால் எப்படி, அதுதான் அவருக்கு டவுட்டாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கூட அவர் ரொம்ப சங்கடமாக இருக்காரா என்னன்னு தெரியல. இப்போ 2-3 அறிக்கையை படிச்சுட்டேன் நான். ஒரு அறிக்கை இப்போ மாண்புமிகு கவர்னர் அரலேக்கரை செம காட்டியிருக்காரு. நம்முடைய ஐயன் திருவள்ளுவருக்கு நீ இணையாக கோடு போட்டு வச்சிருக்கிற. ஸோ அது மாதிரி இவர் கொஷின் பண்ணியிருக்காரு. யாரை? இவர் கவர்னரை கொஷின். ஸோ இவரால் இவர் சண்டை போடுறவர், ஃபைட் பண்ணுறவர், ஒரு ஃபைட்டர் ஹஸ் பிகம் அ மினிஸ்டர். நான் எஸ், இது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் இதை எப்படி நம்முடைய காய்களை நகர்த்தி நம்முடைய உரிமைகள் என்னங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போகணும். விமர்சனம் என்பது வேறு.